கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is what the Lord says. Cursed is the one who trusts in man, who draws strength from mere flesh, and whose heart turns away from the Lord. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். ஆமென். இன்றைய தியான வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி யூதா ஜனங்கள் தேவனை விட்டு விலகி மனிதர்களின் உதவியையும் அரசியல் கூட்டணிகளையும் தங்களுடைய பலமாக நம்பியிருந்த காலத்தில் கூறுகிறார். அவர்கள் தேவனுடைய வல்லமையை விட மனிதனுடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்தார்கள். அதனால் தேவன் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த வசனத்தில் 3 முக்கியமான உண்மைகள் காணப்படுகின்றன. அது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். முதலாவது உண்மை, மனிதனை முழுமையாக நம்புவது ஆபத்தானது. தேவன் மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுக்குரிய இடத்தில் மனிதனை வைத்து நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறார். மனிதன் மாறக்கூடியவன். அவனுடைய வாக்குறுதிகள் மாறலாம், அவனுடைய சக்தி குறையலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவது இல்லை. எனவே நமது இறுதியான நம்பிக்கை மனிதர்களில் அல்ல, தேவனில்தான் இருக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று மிக தெளிவாக சங்கீதக்காரன் கூறியிருப்பதை 108ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மனிதர்கள் ஏமாற்றலாம், தேவன் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது உண்மை, மாம்சத்தை புய பலமாக்குவது தோல்வியை உண்டாக்கும். மாம்சமானதை புயபலமாக்கிக் கொண்டு என்பது நம்முடைய திறமை, அறிவு, பணம், பதவி, அதிகாரம், உடல் வலிமை ஆகியவற்றையே நம்பி வாழ்வதை குறிக்கிறது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நல்லவையே, ஆனால் அவற்றையே தேவனுக்கு பதிலாக நம்பினால் அதுதான் ஆபத்தாகிறது. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்வதை சகரியா 4:6 வாசிக்கிறோம். வெற்றி மனித சக்தியால் அல்ல, தேவனுடைய கிருபையால் வருகிறது. மூன்றாவது உண்மை, கர்த்தரை விட்டு விலகும் இருதயமே உண்மையான பிரச்சனை. இந்த வசனத்தின் மைய கருத்து இதுதான். பிரச்சனை மனிதனை நம்புவது மட்டுமல்ல, அதனால் தேவனை விட்டு இருதயம் விலகுவதுதான். வெளியில் தேவனை பற்றி பேசினாலும் உள்ளத்தில் மனிதர்களையே நம்பினால் அது ஆவிக்குரிய விலகுதல் ஆகும். தேவன் நமது இருதயத்தை பார்க்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். தேவனை முழுமையாக நம்புகிறவர்களின் பாதையை அவர் நேராக்குவார். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால்
அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 31:1 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட எகிப்தின் இராணுவத்தை நம்பினர். தேவன் அதை கண்டித்தார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 20:7 வாசிக்கிறோம். உலகம் தன்னுடைய வளங்களை நம்புகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் நாமத்தை நம்புகிறார்கள். நீங்க யாரை நம்புறீங்க? உங்கள் செல்வத்தையும் உங்கள் திறமையையும் உங்களை சுற்றி இருக்கும் மக்களையா, அல்லது தாயின் கருவியில் இருந்து இன்று வரை உங்களை பாதுகாத்து வழி நடத்தி வரும் உங்கள் தேவனையா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் யாரையாவது அல்லது எதையாவது நம்பித்தான் வாழ்கிறான். ஆனால் நமது நம்பிக்கையின் அடித்தளம் எது என்பதை இந்த வசனம் சோதிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதனை நம்பும் வாழ்க்கை நிலையானது அல்ல. மனிதன் மாறுகிறான், சூழ்நிலைகள் மாறுகின்றன, ஆனால் தேவன் மாறுவது இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேவனை விட மனித சக்தியை நம்புவது ஆவிக்குரிய ஆபத்து. பணம், அறிவு, பதவி, அதிகாரம், உறவுகள் இவை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தவைகள்தான். தேவனுக்கு மாற்றாக அல்ல. அது நமக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் கொடுத்தாரே ஒழிய, அதையே நீங்கள் தேவனுக்கு மேலே வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் பெருமை பாராட்டிக்கிட்டு அதையே நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக அறிவுறுத்துகிறது. தேவனை நம்புகிற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவனை நம்புகிறவன் பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான், கைவிடப்பட மாட்டான். தேவனால் நடத்தப்படுவான். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் மனிதர்களை அவருடைய ஊழியக்காரர்களாக பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த ஊழியக்காரர்களையே நமது இரட்சகராகவோ இறுதி நம்பிக்கையாகவோ வைக்கக்கூடாது. மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாறுவது இல்லை. எனவே முடிவெடுக்கும்போது முதலில் ஜெபியுங்கள். மனித ஆலோசனைக்கு முன் தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். உங்கள் திறமையை விட தேவனுடைய கிருபையை அதிகமாக நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மைத்தான் நான் நம்புகிறேன் என்று சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நமது இருதயம் எப்பொழுதும் கர்த்தரிடமே நிலைத்திருக்கட்டும். அவரை நம்புகிறவன் வெட்கப்பட மாட்டான். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிப்பான். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that a person who puts ultimate trust in human strength while turning away from God is under God's judgment. Human beings are limited and unreliable, but God is faithful and unchanging. Our abilities, wealth, influence, and relationships are gifts from God, yet they must never replace Him as the foundation of our confidence. True blessing belongs to those who trust in the Lord with all their heart. Therefore, believers are called to depend on God in every decision, seek His will through prayer, and live with unwavering faith in His power and faithfulness. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்களையோ எங்கள் திறமைகளையோ செல்வத்தையோ வல்லமையையோ உமக்கு மேலாக நம்பியிருந்த எல்லா நேரங்களுக்காகவும் வருந்துகிறோம். எங்களை தயவாய் மன்னியும். எங்கள் இருதயம் உம்மை விட்டு விலகாமல் காத்தருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே முழு நம்பிக்கையுடன் சார்ந்திருக்க கிருபை தர வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.